சிஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சாத்தாங்குளத்தில் நடந்த அந்த ரெட்டை கொலை வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை தூக்கு தண்டனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெட்டை தூக்கு தண்டனை எப்படி சிஸ்டர்? தூக்கு தண்டனை அப்படின்னாலே ஒரு முறை தூக்கில் போட்டாலே செத்து போயிடுவாங்க. இந்த ரெட்டை தூக்கு தண்டனை எது கொடுக்குறாங்க? உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம இந்திய அரசியல் சட்டத்தின்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த குற்றம் செய்த குற்றவாளிகள் எப்படி அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கக்கூடாது அப்படின்றதுல எவ்வளோ கவனமாக இருக்காங்களோ அதே மாதிரி எந்த ஒரு நிரபராதிக்கும் தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால்தான் நீதிமன்றத்துக்கு வந்த வழக்குகள் எல்லாம் நல்லா தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தீர்ப்பு வழங்குறாங்க. இப்போ ஒரு கொலை வழக்கில் ஒரு குற்றவாளி அப்படின்னு ஒருத்தரை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குற்றத்தை அவர் எதற்காக செஞ்சார், யாருக்காக செஞ்சார், யார் சொல்லி செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு பிரிவு கீழே கொண்டு வந்து அதுக்கான தண்டனைகளை வழங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் சேர்த்த மாதிரி தராங்க அப்படின்னா முதல்ல அந்த ஆயுள் தண்டனையை அவர் அனுபவிப்பார். ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்றது 14 வருடம். இந்த 14 வருட ஆயுள் தண்டனையை அவர் அனுபவிக்கும் பொழுது அவர் மனம் திருந்தி தான் செஞ்ச தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழறதுக்காக கருணை மனு போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தூக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ரத்து செஞ்சு அதை ஒரு ஆயுள் தண்டனையாக கொடுத்துருவாங்க. அவருக்கு அந்த தூக்கு தண்டனையிலேருந்து அவர் வெளியே வந்துடுவார். இப்போது இந்த வழக்கில் இவங்க எப்படி குற்றம் செஞ்சாங்க அப்படின்றத முழுக்க ஃபுல்லாக ஆராய்ஞ்சு ஒவ்வொரு பிரிவின் கீழே இவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அப்பா மகன் 2 பேரையும் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது 2 தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இவங்களுக்கு அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில ஆண்டுகள் சிறையில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது இவங்க மனம் திருந்தி கருணை மனு போட்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றிட்டா அடுத்து வரக்கூடியவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மளும் ஜெயிலில் போய் இருந்து இது மாதிரி கருணை மனு போட்டு தூக்கு தண்டனையை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்பாவை கொலை செய்ததுக்காக ஒரு தூக்கு தண்டனையும் மகனை கொலை செய்ததுக்காக இன்னொரு தூக்கு தண்டனை, அதாவது ரெட்டை தூக்கு தண்டனை கொடுக்கறதுனால இவங்க ஜெயிலில் இருந்து கருணை மனு போட்டு ஒரு தூக்கு தண்டனையை வாபஸ் வாங்கிட்டு காட இன்னொரு தூக்கு தண்டனை மூலமா இவங்களுக்கு அந்த தண்டனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அதனால இதில் யாரும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் அடுத்து இது மாதிரி எந்த ஒரு குற்றமும் நடக்காம இருக்கும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. தெரியாமல் தப்பு பண்ணால் திருந்தி வாழறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்கெல்லாம் தெரியாமையா தப்பு பண்ணாங்க, இது மாதிரிலாம் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த நீதிபதி ஐயா இது மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர்.